வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா, பரவலா ஒரு செய்தி வந்துட்டு இருக்குது. நெறைய பேர் வீடியோ பதிவு பண்றாங்க. Instagram, YouTube, Facebook இதுலலாம் பாத்தீங்கன்னா, நெறைய பேர் தன்னோட சொந்த கருத்துக்கள பதிவிட்டுட்டு வராங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சார். மக்களுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளவோ நல்லது எல்லாம் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழக அரசியல்ல எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்தார். சரியா? ஒரு வீரமான அரசியல்வாதி, ஒரு ஆளுமை மிக்க அரசியல்வாதியா எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்தார். ஆனா அன்னைக்கு அவர் கேட்டார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இந்த தமிழ்நாட்டை நான் முதல் மாநிலமாக மாற்றி காட்டுவேன் அப்படின்னு அவர் கேட்டாரு. ஆனா அந்த மக்கள் அன்னைக்கு நீங்க அந்த வாய்ப்பை கொடுக்க மறந்துட்டீங்க. இன்னைக்கு அவர் போனதுக்கு அப்புறம், ஐயோ நம்ம இவரை தவற விட்டுட்டோமே அப்படின்னு நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கீங்க. நிறைய நிறைய பேர் இன்னைக்கு எல்லாரும் மனசுலயும் அந்த ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த வரிசையில அடுத்தபடியா வந்தது யார் பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் வரார். அவரு ஆரம்பத்துல மக்களுக்கு நல்லது செஞ்சாரோ இல்லையோ, ஆனா அவரோட மனசுல என்னன்னா, சரி அரசியல்ல சினிமால நடிச்சுட்டு அரசியல்ல மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும். அப்ப அவரோட நோக்கம் என்னன்னா, நம்ம முதலமைச்சர் ஆயிட்டா மக்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அரசியல்ல வரார். இதை ஏன் நீங்க குறை சொல்றீங்க? சும்மா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காம, நீங்க அந்த கட்சியும் பார்த்தாச்சு, இந்த ஆட்சியும் பார்த்தாச்சு. 2 ஆட்சியை நம்ம பார்த்தாச்சு. சரி புதுசா ஒருத்தர் வராங்கன்னா, அவங்களுக்கு நம்ம வழிவிட்டு கொடுக்கலாம். அப்படி என்னதான் செய்யறாங்கன்னு நம்ம பார்ப்போமே. கேப்டனை தான் தவற விட்டுட்டீங்க. சரி இளைய தளபதி என்ன செய்யறாரு மக்களுக்கு? அது ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க.